Daily. Taste the Daily. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் பாரத சாரண சாரணியர் இயக்கத்தில் வைர விழா மற்றும் முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு விழா பெருந்திரளணி நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது. இந்த பெருந்திரளணி நிகழ்வில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பங்கெடுத்து சாரண சாரணியர் ஆர்வமுடன் நிகழ்த்திய நடனம், நாடகம் போன்ற கலை நிகழ்ச்சிகளை நேரில் கண்டுகளித்து வாழ்த்தினார். இறுதியில் சாரண சாரணியருடன் இணைந்து உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள தேவர்சோலை பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் முன்புறம் சிறுத்தை ஒன்று வளர்ப்பு நாயை வேட்டையாட வந்து சென்றுள்ளது. இது குறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் குடியிருப்பு வாசிகள் அச்சமடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் பந்தலூர் வட்டம் நெல்லியாலம் நகராட்சி ஆரம்ப பள்ளியில் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் வழங்கப்படும் உணவு வகைகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து பந்தலூர் கிளை நூலகத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட அவர் நூலகத்தில் வைக்கப்பட்டுள்ள புத்தகங்களை பார்வையிட்டும் ஆய்வு மேற்கொண்டார். நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சி மன்ற அரங்கில் மாதாந்திர நகர்ப்புற கூட்டம் நகர்மன்ற தலைவர் வாணீஸ்வரி தலைமையில் நடைபெற்றது. இதில் 36 வார்டுகளைச் சேர்ந்த நகரமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்களது வார்டுகளில் உள்ள அடிப்படை பிரச்சினைகள் குறித்து எடுத்துரைத்தனர். இக்கூட்டத்தில் பேசிய நகரமன்ற உறுப்பினர் எஸ். ஜார்ஜ், செயல்படாத வாட்டர் ஏடிஎம்களால் பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் உபயோகம் இல்லாமல் நகராட்சி நிதி வீணடித்து வருவதாக குற்றம் சாட்டி பேசினார். அந்த ஏடிஎம்ல தண்ணி குடிச்சப்ப நான் பார்த்ததே ஃபர்ஸ்ட் 2 நாள் குடிச்சாங்க, ஏதோ அதுவும் காணும். இல்லம்மா, நகராட்சியில வச்சா மனம் யாருக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணல, வேணாம் நமக்கு என்ன ஏற்கனவே இருக்க டப்பாக்கெல்லாம் போட்டு கிடக்கு, அது எப்படி எங்க போட போறீங்க, அதெல்லாம் போட போறீங்க, எதுக்கு பணம் வேஸ்ட் பண்றீங்க? கான்ட்ராக்ட் சார், யாருக்கு தெரியாமலாம் பண்றதில்ல, தெரிஞ்சுதான் பண்றான். நகரமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியுது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி சோலூர் மட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் சுகன்யா. கணவர் இறந்த நிலையில் குழந்தைகளை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என தெரியாமல் முதல்வருக்கு கோரிக்கை கடிதம் அனுப்பியுள்ள இவருக்கு உடனடியாக கணவர் ஓட்டுநராக பணிபுரிந்த கிளையிலேயே தனக்கு நடத்துனர் பணி அளித்த முதலமைச்சர் மற்றும் அமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் பெண்களால் அனைத்து பணிகளையும் திறம்பட செய்ய முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக என் பணி இருக்கும் என்றும் பேசினார். என்னை போல் பெண்கள் ஏராளமானோர் நடத்துனர் பணியில் சேர முன்வர வேண்டும் என்றும் கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த பெண்ணலூர் கிராமத்தில் உள்ள தொழிற்சாலை பிளாஸ்டிக் கழிவுகள் சேகரிக்கும் குடோனில் திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கி மளமளவென கொழுந்துவிட்டு எரிந்தது. இதனால் குடியிருப்பு வாசிகளுக்கு சுவாச பிரச்சினை ஏற்பட்டது. இதனால் குடியிருப்பு பகுதிகளுக்கு மத்தியில் பிளாஸ்டிக் மற்றும் தொழிற்சாலை கழிவு குடோன் வைப்பதை தவிர்க்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள ஏஐடியூசி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்க மாநில தலைவர் பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம் உள்ளிட்ட 3 முக்கிய கோரிக்கையை முன்வைத்து வருகின்ற பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி சிங்காரவேலன் நினைவு நாளில் தலைமை செயலகம் முன்பு காலவரையற்ற காத்திருப்பு போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார்.
21 ஆண்டு காலமாக பணி தொடர்ச்சியோடு இன்றும் பணியாற்றி வருகிற டாஸ்மாக் பணியாளர்கள் ஒரு பாதுகாப்பற்ற பணிச்சூழலில் சமூக விரோதிகளுடைய தாக்குதல்கள், சட்டவிரோத கும்பல்களின் தாக்குதல்கள், அதிகார வர்க்கத்தின் அத்துமீறல்கள், வேறு வேறு பல வகையான துன்ப துயரங்களை சந்தித்து கொண்டு பணியாற்றி வருகிறார்கள். தமிழ்நாடு அரசின் வருமானத்தின் 1/3 ஈட்டித் தருகிற இந்த டாஸ்மாக் பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்ற 3 முக்கியமான கோரிக்கைகளையும் இதன் தொடர்பான சில முக்கிய கோரிக்கைகளையும் முன்வைத்து வருகிற பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி தொழிற்சங்க இயக்கத்தின் பிதாமகர், அறிவியல் சிந்தனையின் ஆரம்பகர்த்தா, அரிச்சுவடி கற்றுக் கொடுத்த சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களுடைய நினைவு நாளில் தலைமைச் செயலகம் முன்பு காலவரையற்ற காத்திருப்பு போராட்டம் நடத்துவது என்று அறிவித்திருக்கிறோம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே மாணவர்களிடையே ஏற்பட்ட சண்டையை ஆசிரியைகள் கண்டித்ததால் 10ஆம் வகுப்பு மாணவர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் இளம்வழுதி என்ற முதுநிலை பொறியியல் பட்டதாரி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் கல்வி சான்றிதழ்கள் போலியாக தயாரித்து விற்பனையில் ஈடுபட்டு வருவதை கண்டறிந்த போலீசார் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் போலி சான்றிதழ் தயாரித்து விற்பனையில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டதாகவும் கடந்த 4 ஆண்டுகளாக போலி கல்வி சான்றிதழ் தயாரித்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் இவ்வழக்கில் யார் யாருக்கு தொடர்புள்ளது, போலி சான்றிதழ்கள் யாருக்கு விற்கப்பட்டது என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் இணைந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் உள்ள நீர்நிலை பகுதிகளில் நெகிழி கழிவு சேகரிப்பு முகாம் துவங்கியது. இந்நிகழ்வினை காஞ்சிபுர சர்வதீர்த்த குளக்கரையில் பள்ளி கல்லூரி மாணவிகளுடன் இணைந்து மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர், சார் ஆட்சியர், மாநகராட்சி ஆணையர் மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு குளம் மற்றும் கரைகளில் இருந்த கழிவுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.